Hi, this is Dr. Usha Nandini, psychiatrist from Tanjavur. ப்ராக்டிஸில் நம்ம விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். அப்படி எனக்கு ரீசெண்டாக கொஞ்சம் வித்தியாசமாக தோணுன ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு, சைக்காலஜி, பாசிட்டிவ் சைக்காலஜி புக்ஸு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹைப் பண்ணி எல்லாரும் ரீட் பண்ணுங்க அப்படின்றதுலலாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. பட் இப்படி ஒரு புக்கோட ஒரு ஒரு வித்தியாசமான கோணம் அப்படின்னு பார்க்கலாம். சீக்ரெட் அப்படின்ற புக்கு வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நான் அதை பற்றி படிச்சதில்லை, பட் அதை பற்றின சாராம்சம் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அந்த புக்கில் மெயின் சாராம்சமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட எண்ணங்கள் வந்து இந்த பிரபஞ்சம் பிரதிபலிக்கும். ஸோ நீங்க நல்லதையே நினைச்சீங்க, பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்க நெகட்டிவா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாராம்சம் இருக்குதா சொல்றாங்க. நான் தப்பா இருந்தா கமெண்ட்ஸ்ல என்னைய சரி பண்ணுங்க. பட் ஸ்டில் ஒரு பேஷண்ட்டு டயக்னோஸ்ட் அஸ் அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அவருக்கு ஒரு வித்தியாசமான அப்சசிவ் தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த தாட்ஸை நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸு, எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷனோட ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் ஆகி போயிட்டு இருக்கு. அவர் என்கிட்ட ரீசெண்டாக சொன்ன விஷயம், அந்த புக்கை நான் படித்தேன் மேம், அந்த புக்கில் என்ன போட்டிருப்பாங்க, நம்மளோட எண்ணங்கள் தானே உண்மையாயிடும்னு போட்டிருப்பாங்க. அப்போ எனக்கு வர இந்த எண்ணங்கள்லாம் உண்மையாயிடும்ல மேம் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? பட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த புக்கில் நம்ம நல்லது நினைச்சா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நல்லது நினைக்கும் போது நம்ம அதுக்குரிய வேலைகளையும் நம்மள அறியாம பார்ப்போம், அப்படிதானே? அப்போ அது நல்லதா நடக்கும். நம்ம கெட்டது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டா நினைக்கும் போது நம்ம அதுக்குரிய வேலைகளை பார்ப்போம், நம்ம அதை பாஸ் பண்ணிடுவோம். ஸோ இட் ஒர்க்ஸ். நம்ம இந்த எக்ஸாமை நான் எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு நான் நெகட்டிவா நினைச்சேன்னா, நான் பார்க்குற அதோட எஃபர்ட், நான் போடுற எஃபர்ட் எல்லாம் கம்மி ஆயிடும். என்னை அறியாம நான் நிறைய பிரேக்ஸ் எடுத்துக்குவேன், நான் நிறைய ஸ்லாக் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால அந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ண முடியாம போகும். ஸோ நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவா நடக்கும். அப்படிதான் அந்த புக்ல மீன் பண்ணிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு வர்ற இந்த எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள், உங்க கையை மீறி உங்களுக்கு வர்ற எண்ணங்கள். இட் இஸ் நாட் வாலண்டரி. உங்களுக்கு அதுவா வருது, அது உங்களை டிஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஸோ இது உண்மையா ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இது எனக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ஒரு புக்கோட சாராம்சத்தை ஒரு பேஷண்ட் வித் அப்சசிவ் தாட்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி நிறைய செல்ஃப் ஹெல்ப் சைக்காலஜி புக்ஸை ரொம்ப வந்து புஷ் பண்ணி படிங்க இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்றதும் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு மாதிரி நம்ம அதை ஒரு சிலருக்கு அது ஏற்றுக்கும், ஒரு சிலருக்கு ஏற்றுக்காது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.